ஜோக்கர், அந்த பேய் நம்ம விட்டு தொலைஞ்சா இந்த நல்ல நாளை நாம குடிச்சே கொண்டாடிடுவோம். ஆமா, நாம குடிச்சியே கொண்டாடுவோம். இத கொஞ்சம் போடுங்க. நீங்க மட்டும் குடிச்சியே கொண்டாடுங்க. என்ன விஷயம்? உங்க சந்தோஷத்துல இடைவெளிந்து போச்சு. நம்ம மங்கம்மால போலீஸ் காவல்ல தப்பிச்சிட்டான். உங்க கொலை பண்ணாம விடவே மாட்டான். இப்ப என்ன பண்றது? உங்ககிட்ட இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்கேயாவது கண்காண வரத்துக்கு போயிடலாம். கண் காணாத இடமா? எனக்கு தெரிஞ்ச ஒரே இடம் காஷ்மீர் தான். போயிடலாம். அங்க போயிருவோம். காஷ்மீர், பியூட்டிஃபுல் காஷ்மீர், காஷ்மீர், வண்டர்ஃபுல் காஷ்மீர். நம்ம பிச்சைக்கார. ஆமா, முன்னெல்லாம் மானா மதுரை மறிக்கொண்டு பாடுவியே, இப்ப என்ன புதுசா காஷ்மீர்னு பாடுற? விட்டுட்டு ஓடிட்டான். என்ன அனாதையா விட்டுட்டு ஓடிட்டானே. யாரு? நான் சொல்ல மாட்டேனே. நான் குடிச்சிருக்கிறேன், உண்மையை உலகன்னு கேட்கிறேன், சொல்ல மாட்டேன். புண்ணிய போடி காஷ்மீர் ஓடிட்டாங்க சொல்ல மாட்டேன். சொல்ல வேண்டாம். ஏன் போயிட்டாரு? ஏன் போயிட்டாரு? மங்கம்மா ஜெயிலிருந்து தப்பிச்சிட்டா, அவளுக்கு பயந்து கோயிலை எல்லாம் அள்ளிட்டு இவன் காஷ்மீர் ஓடிட்டாங்கிற விவரத்தை நான் உன்கிட்ட சொல்லணுமா? சொல்ல மாட்டேனே. விஷாலி, நீ சொல்லவே வேண்டாம். நீ இங்க இருந்து போயிட்டு வாப்பா. இந்த ஒரு பேக்கு போட்டுக்கிறேன். அப்பதான் ரகசியத்தெல்லாம் காப்பாத்தலாம். காஷ்மீர், பியூட்டிஃபுல் காஷ்மீர். அக்கா, அந்த புண்ணியக்குடி கோயில திருந்த நகையெல்லாம் எடுத்துட்டு காஷ்மீர் ஓடிட்டான். காஷ்மீர்க்கா? ஆமா. அந்த பாவி இந்த உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் சரி, அவனை நான் விட மாட்டேன். தப்பப்படுறேன். மங்கம்மா, போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சத்திய செய்தி கொடுத்துட்டு போ. என்னது? எந்த காரணத்துக்கு கொண்டும் அந்த புண்ணிய கொடி நீ கொல்லக்கூடாது. அவனை உயிரோடு பிடிச்சு எங்கிட்ட ஒப்படைக்கணும். அப்பதான் அவனை கோட்டை நிறுத்தி அவன் வாயாலேயே உண்மையை வரவழைக்க முடியும். உலகத்துக்கு உங்க அப்பா நிரபராதி நிரூபிக்க முடியும். ஹலோ, டாக்டர் தான் பேசுறேன். மங்கம்மாவா? நல்லா இருக்கீங்களா? காஷ்மீர் போறீங்களா? நானும் வரணுமா? ஓகே, நானும் வரேன். ரசிக பெருமக்களே, இந்த காஷ்மீரத்து பனிமலையிலே வழக்கம் போல் நடைபெறுகிற பனிச்சறுக்கு விளையாட்டு இந்த ஆண்டும் மிக மிக சிறப்பாக நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் இந்த போட்டியை வெற்றி பெற்று வருகின்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த நமது புண்ணிய கோடியை இந்த ஆண்டு லண்டனைச் சேர்ந்த அலிபாபா அவர்கள் போட்டியிட வந்திருக்கிறார்கள். அலிபாபா, கமான். இந்த அலிபாபா அவர்கள் அரேபியாவிலே பிறந்து அமெரிக்காவிலே படித்து ஆப்பிரிக்காவிலே வளர்ந்து இன்றைய தினம் லண்டன் மாநகரிலே ஒரு பிரபல தொழிலதிபராக விளங்குகிறார்கள். ஆனாலும் விளையாட்டிலே மிக மிக ஆர்வம் உள்ளவர். இப்பொழுது அவருக்கும் நம்முடைய புண்ணியகோடிக்கு நடைபெறுகிற போட்டி நீங்கள் பார்த்து ரசிக்கப் போகிறீர்கள். கேரியான். இந்த ஆண்டு பனிச்சறுக்கு விளையாட்டுப் போட்டியின் சாம்பியனாக லண்டனைச் சேர்ந்த அலிபாபா தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அலிபாபா வாழ்க. சாபாஷ் அலிபாபா, இதுவரைக்கும் உன்ன மாதிரி ஸ்கீயிங் கிங்க இந்த உலகத்திலேயே பார்த்ததில்ல. ஆமா, ஆர்த்தி கொடுக்கிறேன்னு சொன்ன இங்க வந்தா மந்திரவாதி ரூம் மாதிரி இருக்குது. மண்டபோட காலருமா இருக்கிற நீங்க குப்பை தொட்டியே கிடையாதா? நானே தூக்கி வெளியே எறிஞ்சிடுறேன். ஏறி நான் சொன்னேன். அங்க மாறு, அங்க மாறு. இதெல்லாம் என்ன என்ன என்ன? இதெல்லாம் பழம் 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 எங்களாக்கு போறாங்க. பழம் சாமான்கள். ஓ, இந்த காயலாங்கிற விஷயங்களா? இதெல்லாம் சேர்க்கறதுல எனக்கு ஒரு டேஸ்ட்.
அதனால எத்தனையோ கோடி பேர். ரொம்ப காஸ்ட். ஆமா, இந்த வெள்ளத்தலை யாருக்கு? என்னதில்ல என்னதில்ல. தேரா கருப்பு, இது பிறப்பு. இது எவனோட தலை? ஓஹோ, இது எவனோட கால்? அதை பத்தா எவனோட காது? அவர் கால் கூட வச்சிருந்தாரா? எருமை மாடு கத்தம். அதை வச்சுதான் ஆரனே கண்டுபிடிச்சாங்க. எருமை மாடு. அந்த எருமை மாடோட தலை. சத்தியவான் உயிர் வாங்குறப்போ எவன் இது மேலதான் வந்தார். ஓஹோ, இதோட விலை என்ன தெரியுமா? தெரியாத. கோஹத் கம்மி 20 லட்சம். 2 பென்ஸ்கார வாங்கிருக்கலாம். கேட்டு அலிபாபா, நீ மொத்தமா தேடிட்டு அலிபாபா சூழலாம் போடுறேன்னு சொன்னீங்க. ஹரிபாபா, ரொம்ப பசிக்குது. வாடா வந்து. கண்டிப்பா அவன் நம்மளால கவனிச்சு. என்ன அது மூந்து வந்து மோந்து பாக்குற? அதுல ஐக்கியம் ஆயிடலாமே ஒரு ஆசைதான். ஆசை உனக்கு அயோக்கியம் தான் பண்ண வரும், ஆசை வராது. இதுக்குமே லாயக்கில்லை நினைக்கிறேன். இப்ப தயா பண்ண தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்ற? பின்ன என்ன, காஷ்மீருக்கு வந்திருக்கோம். உடம்பெல்லாம் நடுநடுங்குது, எல்லாமே கிடுகிடுங்குது. முஷ்ட வேண்டாமா? பேசுறது நீதான். செருப்பு தாயா, இப்ப நான் பச்சை கொடி காட்டுறேன். எதுக்கு பயப்படுற? அந்த மதம் எடுத்த மங்கம்மா இங்கேயும் வந்துட்டா, உன்னை தூக்கில தொங்க விட்டுட்டா. நேரம் கட்ட நேரத்துல அவ பேர ஏன் சொல்லிட்டு இருக்கிற? அவன் எப்படி இங்க வருவா? ஐயோ ஐயோ, உன்னை தேடி அலைறவனுக்கு அந்த கன்னியாகுமரி ஒண்ணுதான், இந்த காஷ்மீர் ஒண்ணுதான். உன்னை கண்டுபிடிக்காம விடவே மாட்டா. என்ன பண்ண சொல்ற? நான் சொல்றது கேட்டு சொல். கோயில்ல பிள்ளை இருக்க நகையெல்லாம் இருக்குல்ல மங்கம்மா, தூக்கு இருக்கு இருக்கு. நகையெல்லாம் விட்டுருவோம், உனக்கெல்லாம் ஓடிடுவோம், இந்த நாட்டு விட்டு ஓடிடுவோம். அவ்வளவு நகையோட எவங்கிட்ட பணம் இருக்கு? அதான் ஒருத்தர் இருக்காரு, அறிவு கட்ட பட்டாளே அலிபாபா கிருக்க. கல்லு மண்ணையெல்லாம் விலைக்கு வாங்கும் போது அம்மா நகையெல்லாம் அள்ளிக்க மாட்டாரா? புருஷன் இந்த பழ சாமான்லாம் வாங்கிட்டு இருக்கானே, அதை விட என்கிட்ட நிறைய வயிறு இருக்குது. அதை வாங்கிட்டு சொல்லு. வைரம், இந்திய வைரம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப புருஷனை கூப்பிடு. இந்த குண்டுமான் கிட்டே வைரம் இருக்குது, அதை எனக்கு வாங்கி கொடுங்க. என்கிட்ட பைசா நீ கல்லுண்ட கேட்டேனா மசாலோட கேட்டேனா? அப்ப பணத்தை கொடு. முதல் நீ வைரம் காமிச்சது, அதுக்கப்புறம் நான் பணம் கொடுக்குது. ஓ, வைரம் பார்க்குது அப்புறம் பணம் கொடுக்குது. சரி, நம்ம காட்டுது, நீ வருது, நீ போட்டுது. क्या बात है, बहुत अच्छा बहुत अच्छा. என்ன அலிபாபா மலைச்சு போயிருந்துட்ட? ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? இதெல்லாம் மகாராஜாவுங்க சாமிக்கு செஞ்சு போட்டது. உங்ககிட்ட எப்படி வந்தது? நான் தானே தர்மகத்தா எடுத்துக்கிட்டேன். இது என்ன பெரிய விஷயம்? இங்கவா சாமி கையில இருக்கிற சூலாயுதம். இது கெட்டவங்க அனுப்பதில்லை. என்னைக்கு இவ கைக்கு வந்ததோ இப்ப நல்லவங்களாம் பெற்று விட்டு. ஆக மொத்தத்துல எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துருச்சு. இது எங்க போய் சேரணுமோ அங்க போய் கண்டிப்பா சேரணும். சரி, முதல்ல பணத்தை நீ என் ரூமுக்கு வருது, நான் பணம் கொடுக்குறேன். முதல்ல என்ன சொன்ன? நீ நகை பார்க்குது, பணம் கொடுக்குதுன்னு சொன்ன. சரி, நான் ரூமுக்கு வருது, நீ பணம் கொடுக்குது, கொட்டி நீ தூக்குது. நகையெல்லாம் எப்படி இருக்கு அலிபாபா? बहुत अच्छा बहुत अच्छा. ये हस्बैंड वेरी गुड मैन. ನಾ ಕೇಕೋದು ಅದು ವಾಂಗೋದು ತಂದದು ಬದಲುಕು ಈ ಹಸ್ಬೆಂಡ್ಗೂ ನಾನು என்ன கேட்டாலும் தருது. முதல்ல இது கொடுக்குது. ஐயோ, அங்க பாருங்களே அந்த கண்கொள்ளா காட்சிய.
ஆடுன்னு பார்க்காம மேடுன்னு பார்க்காம கண்ட இடத்துல உனக்கு முத்தம் கொடுக்கறானே, நிச்சயமா நீ கொடுத்து வச்சுவ. அரே ஷூ யாரு இது? நம்ம பெட்ரூம் இல்ல ஜீப்பு. மரியாதையா எல்லாரும் கீழே இறங்க. எதுக்கு குண்டு பாமா இறங்கணும்? இறங்குறீங்களா இல்ல எல்லாரும் சுட்டு தரட்டுமா? ஏன் கீழே இறங்க சொல்லுது? ஜீப் கெட்டு போச்சு? இல்ல, மீச கழண்டு போச்சு, உண்மை தெரிஞ்சு போச்சு. அலிபாபா கிளிபாபான்னு ஏமாத்தி அண்ட புழுகு புழுகுனிய யார் நீ? சொல்லட்டுமா? இத பாருடா. நீ மங்கம்மாவா? ஆமாண்டா. நீ ஆண்டவன் சொத்தெல்லாம் திருடிக்கிட்டு அந்த சராசரங்கள் எல்லாம் கடந்து ஓடினாலும் இந்த மங்கம்மா உன்னை விட மாட்டா. மரியாதை அந்த நகையில நீங்க ஒப்படைச்சிரு. முடியாது, முடியாது. இந்த கையால தான் எங்க அப்பா கொல்ல. உங்களுக்கு உதவண்டாக்க வந்தேன். டாக்டர் கிட்ட போலாம். வேண்டாக்கா, வேண்டாம். எப்படியோ என் லட்சியம் எல்லாம் உங்களால நிறைவேறி போச்சு. இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? கணேஷ், எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா? என்ன? நான் இறந்ததுக்கு அப்புறம் என் 2 கண்ணையும் எடுத்து அந்த வைக்கல் சாருக்கு தானமா கொடுத்துருவீங்களா? கொடுத்து பாருடா, பாழா போன புண்ணிய கொடி. வாழ வேண்டிய சின்ன வயசுல பெருமாயிட்டான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீதான், நீதான். மங்கம்மா, நீ எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டியா? அவன் உயிரோட தான் இருக்கணும். வாயும் கூட. கமா. காலம் காலமாக பெரிய மனுஷன், தர்மவான், பக்திமான் என்கிற போர்வையில நாட்டையே ஏமாற்றின பாவிகளை அடையாளம் காட்டின மங்கம்மாவின் துணிச்சலை நான் பாராட்டுகிறேன். ஆண்டவன் சொத்தையெல்லாம் மீட்டுக் கொடுத்துட்ட அந்த பணியை நாடே பாராட்டுகிறது.
ஆனால் ஆத்திர உணர்ச்சியால் 2 பேருடைய சாவுக்கு காரணமாயிருந்தது குற்றம்தான். அதற்கான தண்டனையை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அதனால் மங்கம்மாவை மேல் விசாரணைக்கு போலீசாரிடம் ஒப்படைக்கிறேன்.